அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசியினருக்கு 2ல் கேது, 7ஆம் இடமாகிய கலஸ்தர ஸ்தானத்தில் சூரியன் சனி, அஷ்டமத்தில் ராகு புதன் சுக்கிரன் சேர்க்கை, 10ல் குரு, லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறார். உங்கள் ராசியாதிபதி சூரியன் சனி சேர்க்கை பெற்று 7ல் சஞ்சரிப்பதாலும் 8ல் சுக்கிரன் ராகு இருப்பதாலும் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டும். அவசரம் ஆகாது. கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு உண்டாகலாம். நெருங்கியவர்களிடையே வீண் மனஸ்தாபங்கள் உண்டாகலாம். பொறுமை தேவை. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று. ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய நேரம். அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களை தற்காலிகமாக தள்ளி வைப்பது நல்லது. தொழில் நிமித்தமாக எதிர்பாராத வகையில் ஏற்படக்கூடிய பராமரிப்பு செலவு காரணமாக உங்களது கையிருப்பு குறையும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகப்படியான அலைச்சல் காரணமாக இருக்கும். ஒரு சில நேரங்களில் மற்றவர்களுடைய வேலைகளையும் தாங்கள் சேர்த்து செய்ய வேண்டிய அவசியம் உண்டாகும். மாணவர்கள் கவனத்தோடு இருந்தாலும் உடன் படிக்கக்கூடிய நபர்கள் உங்களை வேற்று பாதைக்கு அழைத்து செல்வர். கெட்ட சகவாசம் ஆகாது. ஆக சிம்ம ராசியினருக்கு செவ்வாய் லாபஸ்தானத்தில் இருக்கிறார், சுக்கிரன் அஷ்டமத்தில் இருக்கிறார். இரண்டுமே நன்மை தரும் அமைப்புகள் தான். பொதுவாகவே சூரியன் ராசியை பார்க்கும்போது ராசியின் பலம் கூடும். அந்த அடிப்படையில் சூரியன் சொந்த ராசியை பார்ப்பதால் ராசிக்கு பலம் உண்டு. தொழில் வியாபாரத்தில் கடின உழைப்புக்கு பிறகு நன்மை அடைவீர்கள். அரசாங்க போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறலாம். கடுமையான முயற்சிக்கு பின்னர் சுக்கிரன் பலமாக இருப்பதால் கலைஞர்களுக்கு நல்ல வருமானம் உண்டாகும். 10ஆம் இடத்தில் குரு, ஜீவனஸ்தானம் பலவீனப்படுகிறது. புதிய தொழில் முயற்சிகளை தள்ளி போடுங்கள். நிறைய பணம் போட்டு புதிய தொழில் ஆரம்பிக்க வேண்டாம். செய்யும் வேலையில் திருந்தி இருக்காது. பல இழப்புகள் உண்டாகலாம். 7ல் சனி, குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படும். உடல் நலனில் கவனம் தேவை. கோயிலுக்கு சென்றால் சூரியனையும் சிவனையும் வழிபடுங்கள். மாதா ஸ்ரீ புவனேஸ்வரி அம்மனை வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகும். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.